அடுத்த மேஜர் டாபிக் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் சர்ச் அவுட் பண்ணுறது ஸ்காலர்ஷிப்ஸ். ஸ்வீடனில் வந்துட்டு 4 டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஒன்று வந்துட்டு ஸ்வீடன் எஸ்ஐ ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். அப்புறம் யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப் ஒன்று உண்டு. அப்புறம் எராஸ்மஸ் முண்டு ஸ்காலர்ஷிப், எல்லா யூரோப்பில் இருக்கிற மாதிரி இந்த கண்ட்ரிலையும் எராஸ்மஸ் முண்டு ஸ்காலர்ஷிப் உண்டு. அண்ட் அதை தாண்டி கண்ட்ரி வைஸ் கிராண்ட்ஸ்ன்னு ஒரு சிலது கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்காலர்ஷிப்ஸாக நம்ம என்னென்னு பார்ப்போம். யூனிவர்சிட்டி எஸ்ஐ ஸ்காலர்ஷிப், ஸ்வீடன் எஸ்ஐ ஸ்காலர்ஷிப்ன்றது என்னென்னா, இது வந்துட்டு ஃபுல்லி ஃபண்டட் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்க்கான ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு அகடமிக்கலி ரொம்ப மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி அ காம்படிட்டிவ் ஸ்காலர்ஷிப். பட் உங்களோட ஃபுல் மாஸ்டர்ஸ்க்கான ஃபண்டிங் யூனிவர்சிட்டி ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் உங்களது யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே வந்துட்டு தே வில் ஆல்சோ ஹேவ் அன் அடிஷ்னல் ஸ்காலர்ஷிப் ப்ராசஸ். இதுக்கு பேசிக்காக ஒன்று எஸ்ஓபி மாதிரி ஏதாவது இந்த லெட்டர் ஆஃப் மோட்டிவேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு என்னென்ன அப்ளிகேஷன் மெத்தட்ஸுன்றதை தெரிஞ்சு நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணால் இன்கேஸ் உங்களோட எஸ்ஓபியில் ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ அடிஷன் இருக்குது, உங்களோட மெரிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மூணாவது எராஸ்மஸ் முண்டு ஸ்காலர்ஷிப்ன்றது என்னென்னா, ஸோ நேச்சுரலி இந்த கன்சோர்டியம் ப்ரோக்ராம் மாதிரி ஸ்வீடனில் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர், செகண்ட் செமிஸ்டர் டென்மார்க், தேர்ட் செமிஸ்டர் நெதர்லாண்ட்ஸ், ஃபோர்த் செமிஸ்டர் ஃப்ரான்ஸ் அப்படின்னும் போது இந்த கன்சோர்டியம் ப்ரோக்ராம்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இது வந்துட்டு யூரோப் கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணுறது தான் இந்த எராஸ்மஸ் முண்டு ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த மாதிரி எராஸ்மஸ் முண்டுஸ் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் தட் பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப். நாலாவது இந்த கண்ட்ரி வைஸ் கிராண்ட்ஸ். ஸோ ஒரு சில கண்ட்ரீஸோட ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்போது கேடிஹெச்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கண்ட்ரிக்காகவே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்மே வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி யூனிவர்சிட்டி ஹேஸ் அ வெரி ஒரு 4 கிளஸ்டரில் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லாருமே எலிஜிபிளாக இருப்பீங்க அப்ளை பண்ணுறதுக்கு. பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ காம்படிட்டிவ் ரூட். பட் எவ்ரி ஒன் இஸ் எலிஜிபிள் டு அப்ளை. ஆனால் அந்த அப்ளிகேஷன்ஸோட டைம்லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேடிஹெச்சோட அப்ளிகேஷன்ஸோட சேர்த்தே தான் உங்கள் ஸ்காலர்ஷிப்க்கான டெட்லைனும் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் ஃபார்மும் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஜான்வரி 15 டைம்லைனில் வெறும் யூனிவர்சிட்டியோட ப்ரோக்ராம்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா கேடிஹெச்சோட அட்மிட் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ இந்த அக்டோபர் நவம்பர் டைம்லைன்லேயே ஸ்காலர்ஷிப்க்கான ஃபார்ம்ஸ்க்கு என்னென்ன தேவை, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுமா, எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்துட்டு அந்த கண்ட்ரியை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி அதோட பெஸ்ட் பெனிஃபிட்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த ஸ்வீடன் ஸ்டடீஸோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் அட்மிஷன்ஸோட ஜேர்னி இது வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்டிவ் வீடியோவாக பண்ணியிருக்கேன். இது நிறையா பார்ட்ஸாக அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.